ஸ்கின் தெரியுதான்னு பாருங்க. ஓகே, தெரியுது. देख लीजिए एक साथ। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இவ்வளவு நேரம் நான் பழைய இன்ஃபர்மேஷன் பத்தி சொன்னது ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம சொல்லிட்டு இருந்தேனா? ஆமா, ஆமா. நீங்க ஜென்ரலா சொல்றீங்கன்னு இது நினைச்சேன். இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே. லாஸ்டா வந்து நம்ம வந்து 24 கிளாஸ் பார்த்தோம். 24 ஹவர்ஸ். ம். அது கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கிங்க, ரெக்கார்டிங் பார்த்து. இப்போ இனிமே நம்ம பார்க்க போறது அடுத்த லெவலு. இப்போ இது புரிஞ்சாலும் அது கொஞ்சம் இதாகும். ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும் ஒழுங்கா. அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா எனக்கு கேளுங்க. இதையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப. ஓகேங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்சியூ. வந்து லாக் ஷிப்பிங். லாக் ஷிப்பிங் அப்படின்னா அந்த பேர்ல இருக்கு பாருங்க, லாக் வந்து ஷிப் பண்றது அப்படிங்கிற ஒரு மெத்தட். அது என்ன அப்படின்னா, நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப் எப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவுதோ அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர்ல இந்த லாக் ஷிப்பிங்கிற ஒரு மெக்கானிசம் என்ன பண்ணோம்னா, ஒரு பிரைமரி சர்வர்ல இருக்கிற லாக்ஸை வந்து இன்னொரு சர்வருக்கு கொண்டு போய் ஷிப் பண்ணி அங்கேயும் ஒரு ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டயக்ராமை பாருங்க. இது பிரைமரி சர்வர் இன்ஸ்டன்ஸ். இது ஒரு சர்வர். இது ஒரு கண்ட்ரில இருக்கலாம், இது இன்னொரு கண்ட்ரில இருக்கலாம். சரி, செகண்டரி சர்வர். இந்த சர்வர் வந்து இன்னொரு கண்ட்ரில இருக்கலாம், இந்த சர்வர் இன்னொரு கண்ட்ரில இருக்கலாம், இந்த சர்வர் இன்னொரு கண்ட்ரில இருக்கலாம். இப்போ இந்த சர்வர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த சர்வரை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல இந்த சர்வரை பாயிண்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு சூழல்ல பிரச்சனை வருது அப்படின்னா, இதுதான் ஒர்க் ஆகலைல்ல, இது கிராஸ் ஆயிரும், இது இந்த அவுட் ஆஃப் நெட்ஒர்க்ல போயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், மேனுவலா இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். இதை அப் பண்ணி விட்டு இதை கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் அப்ளிகேஷனை. அப்போ ஒர்க் பண்ண வச்சிடலாம். இப்போ இது என்ன பண்ணும் ஆக்சுவலா என்னன்னா, இங்க என்னென்னலாம் வருதோ டேட்டா, அதை அப்படியே ஷிப் பண்ணி இங்க கொண்டு வரும். இந்த ஷிப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 ஜாப் இருக்கும். பேக்கப் ஜாப், காப்பி ஜாப், ரீஸ்டோர் ஜாப். இந்த பேக்கப் ஜாப்ங்கிறது வந்து அந்த பிரைமரி சர்வர் இருக்குல்ல அங்கே இருக்கும். இந்த காப்பி ஜாபும் ரீஸ்டோர் ஜாபும் நீங்க எத்தனை செகண்டரி வச்சிருக்கீங்களோ அத்தனை டைம்ஸ் அதுவும் இருக்கும். இப்போ இதுல இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா 3 செகண்டரி சர்வர் இருக்கு. இது ஒரு செகண்டரி சர்வர், S1, S2, S3. இப்போ இது எடுக்கிற பேக்கப்லாம் பாத்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ஸ்லாம் ஒரு ஷேர் பாத்தில் தான் ஸ்டோர் ஆகும். அதை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அந்த ஸ்டோர் ஸ்டோர் ஆகிற பேக்கப்ஸை இதெல்லாம் ஃபெச் பண்ணும். சர்வர் 1, செகண்டரி சர்வர் 1, செகண்டரி சர்வர் 2, செகண்டரி சர்வர் 3. ரைட் சைடு SQL Server 20 நினைக்கிறேன், 2019. இது என்கிரிப்ஷன் மேண்டேட்டின்னு கொடுத்தோம் அந்த மாதிரி வருது. சர்வீஸ் அப்ளை தான் பார்ப்போம். services.mic போயிட்டு இப்படி தான் ரியல் டைமா நீங்க செக் பண்ணுவீங்க. எஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா எஸ் சம்பந்தமான எல்லா சர்வீஸும் வரும். நம்ம கனெக்ட் பண்றது இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண பார்க்குறோம். இது ஸ்டாப்ல இருக்கு பாருங்க, ஸ்டேட்டஸ் பாருங்க, எம்டியா இருக்கு, ரன்னிங்ல இல்ல. ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன். நம்ம வேணா இதை கனெக்ட் பண்ணலாம், இல்லை இதை கனெக்ட் பண்ணலாம். மொத்தம் 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இது 2022, இதுவும் 2022. இந்த MS SQL சர்வர் 01ங்கிறது மட்டும்
SQL 2019 வெர்ஷனு. இப்போ கனெக்ட் பண்ண கனெக்ட் ஆகும். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த 15.0 அப்படின்னா 2019 அப்படி வரும். 16 அப்படின்னு வந்ததுன்னா 2022. இது 16 வருது பாருங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருந்தோம், அது 2022. இந்த எக்ஸ்பிரஸும் இந்த இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே இன்ஸ்டால் பண்ணது. இது இன்னைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணேன் 2019. நீங்கள் இருக்கு, அதனால நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. கேக்குதுங்களா ஜி? யாரு புரியல? என்ன ஹரி? கேக்குதுங்களா ஜி பேசுறது? யாரு? ஜி லாக் ஷிப்பிங் ம். சர்வருமே ஒரே வருஷம் இருக்கலாம், மாறி மாறி இருக்கலாம் ஜி. இது வந்து ஒரே வெர்ஷன்ல இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா லோ டு ஹை பண்ணலாம். இப்போ பிரைமரி வந்து 2019 ஆகும், செகண்டரி வந்து 2022 வச்சுக்கலாம். அங்க என்ன ஒரு சவால் வரும்னா, லோவர் வெர்ஷன்ல இருந்து ஹையர் வெர்ஷன்ல போய் ரீஸ்டோர் ஆகும். ஹையர் வெர்ஷன்ல இருந்து லோவர் வெர்ஷன் வருதுன்னா ஒர்க் ஆகாது. அப்ப மேக்சிமம் வந்து ரெண்டுமே ஓகே ஒரே ஓகே. வெர்ஷனா இருக்கிறது நல்லது. ஒர்க் பண்ண வைக்கலாம், அது என்னன்னா கொஞ்சம் மெனக்கடல் இருக்கும். எப்படின்னா ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து டேட்டாவெல்லாம் இன்செர்ட் ஸ்கிரிப்ட், அது ரொம்ப மெனக்கடணும். சில கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ்லாம் வரும். என்னன்னா ஒரே டவுட் ஹையர் டு லோவர் எப்பயுமே இந்த பஞ்சாயத்து வரும். ஜி லாக்ஸ் நம்மளுது பிரைமரியில ஜென்ரேட் ஆகுது இல்லைங்க ஜி? ம். பிரைமரியில நம்ம ஆர்கியூ பண்றோம், இல்ல டேட்டா வந்து புதுசா இன்சர்ட் பண்றோம்னா லாக்ஸ் ஜென்ரேட் ஆகுதுங்க ஜி. ஆமா. அந்த லாக்ஸ் வந்து டிஆர்லயும் வருது. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அதான் ஜி பிரைமரியில நம்ம ஏதாவது டெலிட் பண்றோம்னா லாக்ஸ் கிரியேட் ஆகுது. லாக் ஷிப்பிங்ல நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டிஆர்லி ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்ன பிரச்சனைன்னா, ரிஃப்ளெக்ட் இங்க ஆகும்போது இருக்கிறது அப்படியே அங்க போகும். காப்பி பண்ணி அங்க போய் அட்டாச் பண்ணோம். ஆமாங்க ஜி. ஜி இது அப்ப நமக்கு அதுக்கப்புறம் இந்த லாக்ஸ் கிளியர் ஆகுமா, அப்படியே தான் இருக்குமா ஜி? இல்ல, அங்க ரீஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளீன் அப் பண்ணுவீங்க. அதை அந்த ஃபைல்ஸ் வந்து பிரைமரியில டிஸ்க்ல இருக்கும், அதை நீங்க டிராப் பண்ற மாதிரி செட் பண்ணலாம். ட்ராப் பண்ணலாங்களா ஜி பிரைமரிலையும்? ஆமா ஆமா. அது வந்து டெலீட் ஜாப்னே ஒன்று வச்சுக்கோங்க. இது நம்ம இது பிரைமரியில ஒரு முடிச்சோடனே டேபிள் உங்களுக்கே இமேஜ் புரியும். கொடுத்துருக்கோம். இது முடிச்சோடனே. ஓகே ஜி, ஓகேங்க. ம். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன மாதிரி லாக் ஷிப்பிங்கிறது வந்து ஒரு SQL சர்வர்ல ஒரு ஹை அவைலபிலிட்டி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்கும்னா, ஒரு ஆட்டோமேட்டட் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணும். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டடாவே நடக்கும். பேக்கப் எடுக்கும், ரீஸ்டோர் பண்ணும். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இன்னொரு காப்பியை நம்ம வச்சுக்கிறதுக்காக. செகண்டரி அப்படிங்குவோம் அந்த காப்பியை. ஸ்டாண்ட் பைன்னு சொல்லலாம், செகண்டரின்னு சொல்லலாம், டேட்டா டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காகன்னா, பிரைமரி இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, டேட்டா சென்டரே புட்டுருச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களோட பிரைமரி வந்து சைனாவில் இருக்கு, அந்த கண்ட்ரில ஏதோ ஃப்ளட் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு அப்படின்னா உங்க டேட்டா சென்டர் ஆக்சஸ் பண்ண முடியாது, சர்வர் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்ப நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க? உங்களோட செகண்டரி சைட் வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்தீங்க, ஹை அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹை அவைலபிலிட்டி டெக்னாலஜி லாக் ஷிப்பிங்கிறது. இன்னும் நிறைய இருக்குது. கிளஸ்டரிங் இருக்குது, டேட்டாபேஸ் மிரரிங் இருக்கு, ரெப்ளிகேஷன் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து லாக் ஷிப்பிங் பத்தி பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா, லாக் ஷிப்பிங் இன்வால்வ்ஸ் காப்பிங் ஏ டேட்டாபேஸ் பேக்கப். ஒரு பிரைமரியில ஒரு டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்து அதை காப்பி பண்ணி இன்னொரு செகண்டரியில கொண்டு ரீஸ்டோர் பண்ணும். இந்த வேலையை தான் பண்ணும். அந்த பேக்கப்ங்கிறது என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ஸ். டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ஸ் தான் இந்த பேக்கப்ஸ் நீங்க மீன் பண்றாங்க. இப்போ நீங்க அந்த செகண்டரியை வந்து ஸ்டாண்ட் பைன்னு சொல்லலாம், இல்லை டெஸ்டினேஷன் சர்வர், டார்கெட் சர்வர்னு சொல்லிக்கலாம்.
இப்போ அந்த டார்கெட் சர்வர் வந்து 2 மோட்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாண்ட் பை மோடு, நோ ரெக்கவரி மோடு அப்படின்னு. நோ ரெக்கவரி மோட்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் பை சர்வரை யாராலையும் அக்சஸே பண்ண முடியாது. அதே நீங்க ஸ்டாண்ட் பை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ரீட் பண்ணலாம். ஒரு ஏதோ ரிப்போர்ட்டிங் எடுக்கிறாங்க, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்காங்கல்ல, டேட்டா வேர்ஹவுசிங் டீம், அவங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து ரிப்போர்ட்டிங் எடுக்கிறாங்கன்னா நிறைய லோட் ஆகும், அப்போ பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் ஆகலாம். அப்போ என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஸ்டாண்ட் பைக்கு அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்துடலாம். அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களோட ரிப்போர்ட்டிங் பர்பஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போய் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம வந்து அங்கே மேப் பண்ணி விட்டுறலாம் ஸ்டாண்ட் பை சர்வருக்கு. இதனால என்ன அட்வான்டேஜஸ்னா, உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் ஏதாவது இருக்குன்னா அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். இது நீங்க செய்யணும் அப்படின்னா சிஸ்அட்மின் ரைட்ஸ் வேணும், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது 2005 வெர்ஷனுக்கு முன்னாலாம் பண்ண முடியாது. இது ரொம்ப பழைய இதான். இப்போ 2005லாம் யாரும் யூஸ் பண்ணல. ஏதாவது ஒரு லெகசி கிளையண்ட், யாராவது பழைய கிளையண்ட் வந்து அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் சப்போர்ட்ல இல்லாம போச்சு. இப்போ லாக்ஷிபிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல சப்போர்ட் பண்ணும், ஒர்க் குரூப் எடிஷன்ல சப்போர்ட் பண்ணும், என்டர்பிரைஸ் எடிஷன்ல சப்போர்ட் பண்ணும். எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ எல்லா சர்வர்லையும் இந்த மாதிரி இந்த 3ல ஏதாவது ஒரு எடிஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருக்கலாம். அப்புறம் இந்த நீங்க எத்தனை சர்வர்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அத்தனை சர்வர்ஸும் ஒரே கேஸ் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் செட் ஆயிருக்கணும். ஒரு இதுல வந்து ஒரு மாதிரியும் இன்னொரு இதுல வந்து வேற கேஸ் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பண்ண முடியாது நம்ம லாக்ஷிப்பிங்க. அப்புறம் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்ட் ரெக்கவரி மாடல் இல்லைன்னா பல்க் லாக் ரெக்கவரி மாடல், இந்த ரெக்கவரி மாடல்லாம் இருக்கணும். இது வந்து ப்ரீ ரெக்வஸ்ட், இதெல்லாம் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸு. இல்லை அப்படின்னா உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியாது. இது வந்து நம்ம போன செஷனில் பார்த்துருப்போம். ஃபில் ரெக்கவரி மாடல், பல்க் லாக் ரெக்கவரி மாடல், சிம்பிள் ரெக்கவரி மாடல் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஷேர்டு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். எதுக்காகனா பிரைமரியில் நம்ம பேக்கப் எடுக்கிறோம்ல, அதை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக. அங்கேருந்து தான் உங்களோட செகண்டரி சர்வர் பிக் பண்ணிக்குவார், பேக்கப்பை காப்பி பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. இந்த பர்பஸுக்காக வந்து நம்மளுக்கு 3 ஜாப் தேவை ரன் ஆகும் மினிமம். அது என்னென்ன ஜாப்னா பேக்கப் ஜாபு, காப்பி ஜாபு, இன்னொன்று ரீஸ்டோர் ஜாபு. இந்த 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 3 ஜாப் ரன் ஆகுறதுனால உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். இன் அடிஷன் யூ ஷுட் யூஸ் த சேம் வெர்ஷன் ஆஃப் எஸ்கியூஎல் சர்வர் ஆன் போத் எண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேம் வெர்ஷன் எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை எனக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து பழைய வெர்ஷனில் இருக்குது, செகண்டரி வந்து புது வெர்ஷனில் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன சிக்கல் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது பிரைமரியில் ப்ரொடக்ஷனில் அப்படின்னா செகண்டரி வந்து நீங்கள் வந்து சரி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்களோட அப்ளிகேஷனில் கோட் ஏதாவது கம்பேட்டிபிலிட்டிஸ், ஏதாவது ஒரு டேட்டா டைப்ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால எப்பயுமே நீங்கள் வந்து ரெண்டுமே சேம் வெர்ஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மொட்டேஷனல் தான். இட் இஸ் பாசிபிள் டு லாக் ஷிப் ஃப்ரம் எஸ்கல் 2005 டு 2008. இது வந்து 2019ல இருந்து 2022 அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் யூ கேனாட் டூ இட் ஆப்போசிட் வே. 2022லேருந்து 2019 பண்ண முடியாது. இது என்ன பர்பஸ்னா, மெயினாக வந்து நம்ம ஃபெயில் அவுட் பண்ணுவோம். இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபெயில் அவுட் பண்ணி ரெண்டுமே ஒரே வெர்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டெப்ஸாக பார்ப்போம். இது தேரி பண்ணிட்டு அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்ப்போம். உங்களோட டேட்டாபேஸ் வந்து நம்ம மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸில் சொன்ன மாதிரி ஃபில்லோ இல்லை பல்க் லாக் ரெக்கவரி மாடலோ இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணணும். இது நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். செலக்ட் நேம் ரெக்கவரி மாடல் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ் வேர் நேம், இது உங்கள் டிபி நேம். ஒருவேளை அது சிம்பிள் ரெக்கவரி மாடல் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் ரெக்கவரி மாடலை மாற்றணும்னா இப்படி மாத்திக்கலாம். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், செட் ரெக்கவரி ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாறிடும் ஃபுல் ரெக்கவரி மாடல்ல. இது வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட். அடுத்து உங்களோட பிரைமரி சர்வர்ல டேட்டாபேஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்க போயிட்டு டிரான்சாக்ஷன் லாக் ஷிப்பிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ வரும்.
இங்க போயிட்டு எனேபிள் திஸ் அஸ் ஏ பிரைமரி டேட்டாபேஸ் இன் ஏ லாக் ஷிப்பிங் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக வரும். அடுத்து நீங்க பேக்கப் செட் பண்ணலாம், என்ன டைம்ல அது ரன் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில், 15 மினிட்ஸா, 20 மினிட்ஸா, ஹாஃப் அன் ஹவரா, 1 ஹவரா, இந்த டைமிங் வந்து மாறும். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணணும். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபைன் டியூன் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் காப்பி ஆகுது, அங்க ரீஸ்டோர் எப்போ நடக்குது, இல்லை அப்படின்னா கட கட கடன்னு லாக் எடுக்க எடுக்க அங்கே கொண்டு போட்டு விட்டுரும். இந்த நெட்வொர்க் பார்த்து நீங்க வந்து இது மாதிரி கொடுக்கணும், ஸ்லாஷ் ஸ்லாஷ் அந்த நெட்வொர்க் பார்த்து அங்கதான் போய் அந்த டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் வந்து நீங்க இந்த ஃபைல்ஸ்லாம் அங்கேயே இருக்குது, லாக் டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ஸ்லாம் அப்படியே இருக்குது, நகர மாட்டுது அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, டெலீட் ஃபைல்ஸ் ஓல்டர் தானே, இது மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணும், 2 days 3 days 4 days. ஒருவேளை பக்கத்துலேயே வச்சிருக்கீங்க டெலீட் ஃபைல்ஸ் ஓல்டர் தான் 5 hours 10 ஹவர்ஸ்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 hours நீங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா ரன் ஆகல அப்படின்னா ஃபைல் இருக்காது. ஏன்னா இது வந்து டெலீட் பண்ணி விட்டுரும் அந்த லாக் பேக்கப் ஃபைல்ஸை. அப்புறம் இந்த மாதிரி அலர்ட் பண்ணிக்கலாம், பேக்கப்பே இல்லை அப்படின்னா 1 hour. இதையும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது இங்க எல்லாமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஜாப் நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இது பண்ணிக்கலாம். கம்ப்ரஷனும் நீங்க செட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டா வச்சுக்கலாமா, இல்லை கம்ப்ரஸ் பண்ணலாமா, இல்லை கம்ப்ரஷன் வேணாமா அப்படின்னு. இது வந்து பிரைமரி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது. அடுத்து செகண்டரி எந்த சர்வர் உங்களுக்கு செகண்டரியா வேணும் அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணணும். இந்த கிளிக் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன செகண்டரி சர்வரோ அந்த சர்வர் நேம் என்ன டிபியோ அதை சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி நீங்க மல்டிபிளா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வேற வேற சர்வர்ஸ், செகண்டரி 1, செகண்டரி 2, செகண்டரி 3, அது மாதிரி எத்தனை சர்வர்ஸ் வேணாலும். அப்புறம் அங்க ஏற்கனவே இந்த டேட்டாபேஸை பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணிக்கலாம், நோ த செகண்டரி டேட்டாபேஸ் இஸ் இனிஷியலைஸ்ட். இல்ல இப்ப நீ வந்து இது மாதிரி பண்ணு அப்படின்னு நீங்க இவரை வந்து ட்ரிகர் பண்றீங்க, நீ வந்து ஒரு ஃபில் பேக்கப் எடுத்து பிரைமரியில அதை செகண்டரியில டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி டேட்டாபேஸா ரீஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் இந்த வேலைகளை பண்ணு லாக் ஷிப்பிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல நீங்க வந்து நீங்களே மேனுவலா பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிட்டீங்க செகண்டரியில, ஆனா நீங்க வந்து ஜஸ்ட் இப்ப எடுக்கிற லாக்ஸை வந்து போய் அப்ளை பண்ண அப்படின்னா அந்த செகண்ட் ஆப்ஷன். இது என்ன சொல்லுதுன்னா எஸ், restore an existing backup of the primary database into the secondary database. இது ரெண்டு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்றது. இது வந்து இந்த வேலையில நீங்களே பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் லாக் ஷிப்பிங் மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஜஸ்ட் லாக் பேக்கப் எடுத்து அங்க போய் அப்ளை பண்ணு அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன். இது வந்து ஃபுல்லா நீங்க வந்து ஃபுல் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணு, இது வந்து அடுத்த ஸ்டேஜ். ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் பேக்கப் யூஸ் பண்ணி எனக்கு ரீஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்றது இது. இதெல்லாம் எப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா உங்களோட டேட்டாபேஸ் வந்து டெராபைட் சைஸ்ல இருக்குன்னா அப்போ ஒன்னொன்னா மாறும். இந்த பிளான் யூஸ் பண்ணலாமா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாமா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. உங்களோட டேட்டாபேஸ் சைஸ் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னா இது நீங்க ஒரே பண்ண தேவையில்ல, இந்த ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா கடன்னு வேலையை முடிச்சிடும், ஜஸ்ட் ஃபுல் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி விட்டுரும். அதுவே டெராபைட்னா அவ்வளோ நேரம் ஆகும், நாள் கணக்கா ஓடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மேனுவலா பேக்கப் எடுத்து பிரைமரியில ஏற்கனவே எடுத்திருக்கும்ல உங்களோட மெயின்டெனன்ஸ் பிளான் படி எடுத்திருப்பீங்கல்ல, அந்த பேக்கப்பை காப்பி பண்ணி செகண்டரியில கொண்டு ரீஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் பேக்கப் வந்திருக்கும்ல அந்த லாக் பேக்கப்பை காப்பி பண்ணி ரீஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செட் பண்ணலாம் எது டெராபைட் சைஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும், நெட்வொர்க் பார்க்கணும். உங்களோட கம்பெனியில நெட்வொர்க் வந்து ஸ்டேபிளா இருக்குதா அப்படின்னு. ஒரு சில கம்பெனில என்ன இருக்கும்னா பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்காது, நெட்வொர்க்கு ரொம்ப ஊசலாடும், ரொம்ப லேட் ஆகும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், அப்படியே இருக்கும், அப்படியே என்னதான் நடக்குதுன்னே தெரியாது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இனிஷியலைஸ் செகண்டரி டேட்டாபேஸ். அடுத்து காப்பி ஃபைல்ஸ், அந்த பார்த்து கொடுப்பீங்க பிரைமரியிலேருந்து செகண்டரியில எங்க காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத. அடுத்து ரீஸ்டோர், இங்கேயும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் எவ்வளவு மணி நேரம் இது இருக்கலாம்,
அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுது. டெலீட் காப்பீடு ஃபைல்ஸ் ஆஃப்டர் 72 ஹவர்ஸ் இங்கே செட் ஆயிருக்கு. நீங்கள் அதை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், வேற ஆப்ஷன், வேற ஹவர்ஸ், உங்களோட என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அடுத்து ரீஸ்டோர். இங்கே நீங்கள் ரீஸ்டோர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மோடில் நீங்கள் ரீஸ்டோரில் சூஸ் பண்ணணும். நோ ரெக்கவரி மோட் அப்படின்னா உங்களோட செகண்டரியை ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்காக யாரும் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் ரெக்கவரி மோட் அப்படிங்கிற செஷனில் பார்த்துருப்போம். ஸ்டாண்ட் பை மோட் அப்படின்னா நீங்கள் ரீட் ஒன்லி மோடாக இருக்கும். யூசர் வந்து அதை டேட்டாவை அவரால் படிக்க முடியும். இது எப்போ இந்த டிஸ்கனெக்ஷன் நடக்கும்னா, ரீஸ்டோரிங் பேக்கப் ரீஸ்டோர் ஆகல அப்போ மட்டும் அவரால் உள்ள வந்து பண்ண முடியாது. இப்போ லாக் பேக்கப் வந்து ரீஸ்டோர் ஆகும்ல லாக் ஷிப்பிங் மூலமா, அது கம்ப்ளீட் ஆனோன்னா அவரால் ரீட் பண்ண முடியும். இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக தான் நடக்கும். இது ஒரு தடவை செட் பண்ணிடுவீங்க, அது ஒரு ஆட்டோமேஷனாகவே நடந்துகிட்டு இருக்கும். ஏதாவது எரர் வருது அப்படின்னா நீங்கள் லாக் ஷிப்பிங் மானிட்டரிங் யூஸ் பண்ணி ஏதாவது ஃபெயிலியர் வருதுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இருக்குல்ல, இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். யூசி மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு செட் பண்ணி அது எரர் வருதுன்னா உங்களுக்கு மெயில் வர மாதிரியே செட் பண்ணிக்கலாம். இந்த லாக் பேக்கப் ஜாபு ரன் ஆகாமல் இருக்கு, ரீஸ்டோரே ஆகாமல் இருக்கு, 5 மணி நேரம் 10 மணி நேரமா ரீஸ்டோரே ஆகாமல் இருக்கு, இது மாதிரி அலர்ட்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டரிங் சர்வர் வந்து நீங்கள் சோர்ஸ் சர்வர்லையும் பண்ணலாம், டார்கெட் சர்வர்லையும் பண்ணலாம், ஒரு செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டன்ஸ்லையும் பண்ணிக்கலாம். இவரோட வேலை என்னன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை செய்வார். கரெக்டாக நடக்குதா, பேக்கப்லாம் போயிட்டு இருக்கா, அங்கே காப்பி ஆகுதா, அடுத்து ரீஸ்டோர் ஆகுதா, இந்த 3 வேலையும் எப்படி சொல்றது, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த எம்எஸ்டிபியில் இந்த லாக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். எந்த ஜாப் எப்போ ஒன்றுச்சு, சக்ஸஸா ஃபெயிலியரா, அதை வந்து ரிட்டன்ஷன் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு வந்து 96 ஹவர்ஸ் அப்புறம் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த 96 ஹவர்ஸ்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 10 days வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எத்தனை ஹவர்ஸுக்கு அப்புறம் delete பண்ணு அப்படின்னு சொல்லி. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா எம்எஸ்டிபி அப்படின்னு ஒரு சிஸ்டம் டேட்டாபேஸ் பார்த்துருப்போம்ல, அங்கே ஸ்டோர் ஆகும் லாக் ஷிப்பிங்கோட அனைத்து இன்ஃபர்மேஷனும். எத்தனை ஜாப் இருக்கு, ஃபெயிலியர் ஆச்சா, சக்ஸஸ் ஆச்சா, எப்போ ஓடுனுச்சு, எல்லா ஹிஸ்ட்ரியும் எம்எஸ்டிபியில் இருக்கிற டேபிள்ஸில் ஸ்டோர் ஆகும். கடைசியாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி சர்வர் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிரைமரி வந்து ஹாங்காங்கில் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, சிங்கப்பூர் வந்து செகண்டரியில் இருக்குது அப்படின்னா இப்போ டக்குன்னு ஆக்டிவேட் ஆகணும்ல பிரைமரி பிரச்சனை அப்படின்னு ஒன்று. ஆனால் லாக் ஷிப்பிங் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. இதை நீங்கள் மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக தான் போய் பண்ணணும். கொஞ்சம் இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்களே பண்ணலாம். அதை பிரைமரி ஏதாவது செக் பண்ணிக்கிட்டே போயிரு, ஏதாவது பிரச்சனையா டக்குன்னு செகண்டரியை பிரைமரியை துண்டிச்சு விட்டு இதை மாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக பண்ணணும், இன்பில்டாக எதுவும் இல்லை எஸ்கியூஎல் சர்வரில். பிளான் ஃபார் சம் டவுன் டைம் அண்ட் மேனுவல் ஃபெயிலோவர் இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவோம். ஒரு டவுன் டைம் வாங்கி அப்புறம் மேனுவல் ஃபெயிலோவர் பண்ணுவோம். ஃபெயிலோவர் பண்ண பிறகு ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒரு சில நேரங்கள் ஒர்க் ஆகாது. என்ன அப்படின்னா இந்த ஆர்ஃபன் யூசர்ஸ்னு லாஸ்ட் செஷனில் பார்த்துருப்போம்ல, அகதிகள் மாதிரி இந்த ஆர்ஃபன் யூசர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்னன்னா லாக் ஷிப்பிங்கிறது டிபி லெவல் ஸ்கோப் தான். இப்போ பிரைமரி டேட்டாபேஸில் DB1 அப்படின்னு இருக்குன்னா அந்த DB1ங்கிற ஃபோல்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் இங்கே ஷிப் ஆகும். ஆனால் நம்ம லாகின்ங்கிறது வந்து அந்த சர்வரில் DB1 அப்படிங்கிறத வெளியில தான் இருக்கும். லாகின் ஒன்றுங்கிறது அந்த சர்வர் ஸ்கோப்புங்கிறதுனால லாகின்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிறதெல்லாம் இங்கே ஷிப் ஆகாது. அப்போ என்ன ஆகும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு யூசர் 1 யூசர் 2 யூசர் 3ன்னு கிரியேட் பண்ணிட்டீங்க. யூசர் 1 2 3 இந்த 3மே செகண்டரிலையும் கிரியேட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு பிரைமரியில். இப்போ செகண்டரி ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாலே யூசர் 1 யூசர் 2 யூசர் 3 இருக்குல்ல, இது அல்லாமல் யூசர் 4 யூசர் 5 எதை கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூசர் 4 யூசர் 5 யூசர் 6லாம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாது. நீங்கள் அதை வந்து இங்கே மேனுவலாக கிரியேட் பண்ணணும்.
அப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஆக்டிவேட் பண்றப்ப செகண்டரி சர்வரை கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ஆர்ஃபன் யூசர் ஃபிக்ஸ்னு வரும். இதை நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆர்ஃபன் யூசர்ஸ்னா என்னன்னா அங்கே என்னென்னலாம் லாகின்ஸ் இருக்கோ அதை இங்கேயும் நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி யூசர்ஸோட மேப் பண்ணி விடணும். அப்பதான் ஒர்க் ஆகும் செகண்டரி சர்வரை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் பொழுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி லார்ஜ் டேட்டாபேஸ், விஎல்டிபிஸ்னா வெரி லார்ஜ் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். 1 TB, 2 TB, 5 TB, 10 TB அப்படின்னு சொன்னா it is recommended that you manually restore the database instead of using the wizard to create the fill backup. 10 minutesல முடிய போகுது, அதுக்கப்புறம் நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம். நான் இங்க சொன்னதுதான் இந்த இருக்கு பாருங்க. இப்போ வெரி லார்ஜ் டேட்டாபேஸ்னா இந்த ஆப்ஷன் சூஸே பண்ண முடியாது. நீங்க ஒரே வழி இந்த தேர்ட் ஆப்ஷன் தான். இதை சூஸ் பண்ணலாம், பண்ணீங்கன்னா நாள் கணக்கா கிடக்க முடியே, என்னதான் நடக்குதுன்னே தெரியாது. டூ 2005க்கு முன்னால இந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. லாக் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு ஹை அவைலபிலிட்டியே இல்லை. ஸ்டார்டிங் 2005ல இருந்தா இந்த இதுவே இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இது இன்னொரு எடிஷன்ல இருக்குது. என்ன எடிஷன் அப்படின்னா டெவலப்பர் எடிஷன். டெவலப்பர் எடிஷனுங்கிறது அப்படியே என்டர்பிரைஸ் மாதிரி தான். அது வந்து கமர்ஷியலா யூஸ் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அம்மா இங்க போட்டிருக்கிறது வந்து இது வந்து ஃப்ரீ தான். இது எல்லாமே டெவலப்பர் எடிஷன் தான். இந்த ஒன்று மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் எடிஷன் இருக்கு பாருங்க. எஸ்கேல் சர்வர் எக்ஸ்பிரஸ், இது ரெண்டுமே டெவலப்பர் எடிஷன். இது 2019, இது 2022, இது 2022. எஸ்கேல் சர்வர் 2022. எதுவும் டவுட் இருக்குதா இது வரையும் சொன்னதுல? நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். அப்படி பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். நீங்க ஏதாவது செட் பண்ணிருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்க்ரீனை கூட ஷேர் பண்ணுங்க. உங்க சர்வர்ல கூட நம்ம பண்ணலாம், உங்களோட மிஷின்ல கூட நான் செஞ்சு காமிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களோட லேப்டாப்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். அது மாதிரி எக்யூப்பாக உங்களோட லேப்டாப் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, நான் அப்படியே ஷேர் பண்ணி உங்கள் லேப்டாப்லேயே நான் செஞ்சு காமிக்கிறேன். முக்கியமாக லாக் ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வருவோம், இப்போ புரியும். பிரைமரி சர்வர் இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும், செகண்டரி சர்வர் இன்ஸ்டன்ஸ், செகண்டரி சர்வர் இன்ஸ்டன்ஸ், செகண்டரி சர்வர் இன்ஸ்டன்ஸ். பிரைமரி சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் எடுப்பாரு. அந்த பேக்கப் ஒரு பேக்கப் ஷேர்ல விழுவும். அந்த பேக்கப் ஷேர்ல இருந்து இவரும் பிக் பண்ணிக்குவாரு, இவரும் பிக் பண்ணிக்குவாரு, இவரும் பிக் பண்ணிக்குவாரு. உங்களுக்கு இது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேரஸ் குடோன்ல இருந்து ரேஷன், இதுதான் வேரஸ் குடோன்னு வச்சுக்கோங்க. எல்லா அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஏத்தியா வந்து இன்னொரு உங்களுக்கு உங்க இந்த ஒவ்வொரு தாலுக் லெவல்ல ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன வேரஸ் ஆட்டணும், அதுதான் இந்த சின்ன வேரஸ்ன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒவ்வொரு ஊர்ல உள்ள ரேஷன் கடைக்குமே போய் எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு ஊரோட ரேஷன் கடை அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே இங்கேயும் வந்துடும். இங்க வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கேருந்து எல்லாரும் தேவைப்பட்டவங்களாம் எடுத்துக்குவாங்க. இப்போ இது வந்து முக்கியமான வேற விஷயம், அங்கதான் எல்லா பொருளும் இருக்குது. இங்க இருக்கிற பொருளை நான் இங்க எல்லாத்துலயும் கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னா இடையில ஒரு இன்டர்மீடியேட் ஒரு லொகேஷன் வச்சு சின்ன வேற ஹவுஸா அங்கேருந்து இங்க தூக்கியாந்து வைப்பேன் பை டிரான்ஸ்போர்ட் லாரி யூஸ் பண்ணி. இங்க லாரி அப்படிங்கிறது யாருன்னா காப்பி ஜாப். இங்க அந்த ரேஷன் கடையில கொண்டாந்து இறக்கி உள்ள வைக்கிறாங்கல்ல, அவர் தான் ரீஸ்டோர் ஜாப். இந்த கதை வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னா இது ரேஷன் துறை, ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல
ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவர் தான் மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ். கரெக்டாக இங்கேருந்து பொருள் போகுதா, இங்கே போயிடுச்சு, இங்கேருந்து இங்கே போயிடுச்சா, இங்கே போயிடுச்சா, இங்கே போயிடுச்சா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறவர் தான் மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ். இந்த ஸ்டோரியை கரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக், நியூ டேட்டாபேஸ், லார்ட்ஷிப் பிரைமரி. டிஃபால்ட்டாக சி டிரைவில் போய் உட்கார்றாரு. சி டிரைவில் இடம் இருக்கான்னு பார்ப்போம். சி டிரைவில் 121 GB இருக்கு, இடம் இருக்கு. நம்ம ஏதாவது பார்த்து வச்சிருக்கோம்னு பார்ப்போம். சிஎஸ்கெல் சர்வர் 2022 ஸ்கில் டெமோ, ஸ்கில் 2019. நம்மளே ஒரு யூஸ்வலாக சி டிரைவில் வைக்க மாட்டாங்க. எஸ்கியூஎல் டேட்டா, அடுத்த நம்ம டி டிரைவில் எஸ்கியூஎல் லாக் வச்சுக்குவோம். இந்த ஃபார்மட் நீங்களா கொடுக்குறது தான் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன வேணாலும் கொடுக்கலாம். எம்எஸ் எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் 2019. லாகுன்னா டேட்டா பேஸோட லாக் ஃபைலுங்க வரப்போகுது. சி டிரைவில் சிஎஸ்கியூஎல் டேட்டாவில் டேட்டா ஃபைல் போகுது. இது அப்படியே அங்கே கொடுக்க போகிறேன்னா சி டிரைவோட எஸ்கியூஎல் எங்கே இருக்கு, எஸ்கியூஎல் டேட்டா பண்ணியாச்சு. இதுக்கு டேட்டா ஃபைலுக்கு இப்போ இந்த ஃபைலுக்கு இது வந்து எங்கே போய் உட்கார போகுதுன்னா அந்த டேட்டா ஃபைலு சி டிரைவில் எஸ்கியூஎல் டேட்டாவில். லாக் ஃபைல் எங்கே போய் உட்கார போகுதுன்னா சி டிரைவில் இல்லை, டி டிரைவில் எஸ்கியூஎல்ல லாக்ல. கரெக்டாக இருக்கு பாருங்க. சி டிரைவில் டேட்டாவும் டி டிரைவில் லாகும். யூஸ்வலாக டேட்டா ஒரு டிரைவ்லையும் லாக்னு ஒரு டிரைவ்லையும் வைப்பாங்க. இது நம்ம வந்து இங்கே நிறைய டிரைவ் இல்லைங்கிறதுனால நான் சி டிரைவில் வைக்கிறேன். யூஸ்வலாக ப்ரொடக்ஷன் நம்ம வந்து கம்பெனியில் சி டிரைவை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பர்பஸுக்கு டிஇஎஃப் இந்த மாதிரி போகும். நான் கிளிக் ஓகே. அதுக்கு முன்னால் இந்த ரெக்கவரி மாடலை பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக தான் இருக்குது. அதை வேணா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சிம்பிளில் வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். லாக் ஷிப்பிங் விடுதான்னு உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபைல் வந்துச்சு பாருங்க. லாக் ஃபைல் இங்கேயும் டேட்டா ஃபைலு இங்கேயும் ஓடி இருக்கும். இங்கே பாருங்க, டேட்டா ஃபைல் இங்கே ஓடிடுச்சு. இப்போ இந்த பேக்கப்பில் இதை வந்து இது வந்து எஸ்கெல் சர்வர் 2019. இங்கேருந்து நான் 2022 தான் கொண்டு போகிறேன். இங்கே பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே லாக் ஷிப்பிங்னு எதுவும் டேட்டா பேஸ் இல்லைல்ல, நல்லா பார்த்துக்குங்க. லாக் ஷிப்பிங் பிரைமரி அப்படின்னு எதுவும் இல்லைல்ல. இப்போ இந்த லாக் ஷிப் பிரைமரிங்கிறத நான் கொண்டு போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி நம்ம இப்போ தியரியில் பார்த்த மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லாக் ஷிப்பிங் இருக்குல்ல, டிரான்சாக்ஷன் லாக் ஷிப்பிங், அதை கிளிக் பண்ணிட்டு enable this as primary database in a log shipping configuration கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ண விடாது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸே நம்ம இன்னும் மெட் ஆகல. திஸ் டேட்டாபேஸ் cannot be a primary database in a log shipping configuration. ஏன் அப்படின்னா, இது சிங்கிள் ரெக்கவரி மாடல் இருக்குது. நீங்க ஃபுல்லோ இல்லை பல்க் லாக் ரெக்கவரி மாடலோ நீங்க யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் லாக நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி ஜென்ரேட் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு பாருங்க. சேஞ்ச் ரெக்கவரி மாடல், செலக்ட் த ஆப்ஷன் பேஜ் ஆஃப் த டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ், சூஸ் த ஃபுல் ஆர் பல்க் லாக் ரெக்கவரி மாடல், கிளிக் ஓகே. தென் ரீஓப்பன் த டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ் டு கான்ஃபிகர் லாக் ஷிப்பிங். இந்த எரர்